சரி ஓகே ஓகே அப்போ போ அப்படி நீங்களும் வாங்க காட்டுவோம் என்ன நார்மலாக எனக்கு செய்த உதவிக்கு நன்றி கடனாளியா இருக்கிறேன். நன்றி சொல்லக்கூடிய என்னோட உடன் பிறந்த சகோதரமாய்த்தான் நீங்களும். அப்ப தம்பி இவங்க 2 பேருக்கு நம்பியை தெரிவித்துக் கொண்டு அதோட எங்களுக்கு உதவி செஞ்ச அண்ணாக்கும் நம்பிய மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எனக்கு உண்மையில அவர் தானே உங்களோட வீடியோஸ் பார்த்து உதவி செஞ்சிருந்தார். எவ்வளவு இது இருந்தாலும் எங்களுக்கு இப்ப நாங்க ஒரு கடன் தான், எங்களுக்கு அது ஒரு கடன் மாதிரி தான். நன்றி கடனாக தான் சொல்லிடும், ஒரு ஒன்றும் செய்யலாது. நன்றி கடன் நிலைமையில தான் நாங்க இப்போதைக்கு இருக்கிறோம். முக்கியமானது வந்து படிப்பு. அடுத்தது இருந்து ஒரு நிம்மதியா இருந்து வாழ்றதுக்கு ஒரு வீடு தானே முக்கியம். சந்தோஷமா தேங்க்யூ. என்ன 3 தான் தூக்கி உங்களுக்கு ஸ்பெஷல் போல உங்களுக்கு என்ன எதுக்காக ஸ்பெஷலாக இருந்தா வீடியோவில் எனக்கு பக்கத்துல இருந்ததுக்கு பொடி காட்டு சரியா? உங்களுக்கு பாவம் முடிஞ்ச போதே ஏரியா உங்களுக்கு முடிஞ்ச என்ன செய்யுங்க ஏசுவீங்களா? ஓமா அப்ப நான் உங்களுக்கு நான் கூட்டி போய் பைக்ல ஏற்றி போய் வாங்கி தருவேன். இது வாங்க. என்ன சரி போ பேர் என்ன? அருணிகா. எது உங்களோட அக்காவா? எத்தனை ஆண்டு நீங்க? 3ஆம் ஆண்டு. நீங்க 3ஆம் ஆண்டா? அக்கா தானே 3ஆம், நீங்களா 3ஆம் ஆண்டு? அப்படியே 3ஆம் ஆண்டு சொல்றீங்க. எத்தனையாம் ஆண்டு? ஸ்கூலுக்கு போறலையா? ஸ்கூல்ல நேசரி தான், ப்ரீ ஸ்கூல். எத்தனையாம் ஆண்டு? நேசரி. என்ன அப்படியே 3ஆம் ஆண்டு? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ 1 மாதத்துக்கு முதல் ஒரு அக்கா 3 பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் உதவி கேட்டிருந்தேன், நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் முக்கியத்துவமாக காணப்பட்டது அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, மழை பெஞ்சா அவ்வளோக்கூடிய ஒரு ஓலை குடிசையெல்லாம் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வீடியோ போட்டு உதவியும் கிடைச்சிருந்தது. நான் அந்த பணத்தொகையை கொடுத்த ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ தானே என்னோட வீடியோஸில் நான் முக்கியத்துவமாக கருதுறது ஒன்று வந்து முக்கியமானது வந்து படிப்பு. அடுத்தது இருந்து ஒரு நிம்மதியா இருந்து வாழ்றதுக்கு ஒரு வீடு தானே முக்கியம். அப்படி இருந்து வாழ்ற வீட்டுல வந்து மழை ஒழுகி தண்ணி வந்து இப்ப மழை டைம்ல எல்லாம் இருக்க இல்லாத பட்சத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப படிப்புக்கு அடுத்ததான் நான் முக்கியத்துவமா கருதுறது அந்த வீடு இல்லாட்டி நான் முக்கியத்துவமா எடுத்து அந்த வீடியோ எடுத்து உதவிக்காக நான் போடுறேன். இப்ப அந்த வகையில தான் 1 மாதத்துக்கு முதல் அப்படியான ஒரு குடும்பத்தை பார்த்து வீடியோ போட்டு அவங்களுக்கு வீடியோ போட்டதுக்கு பிறகு உதவியும் கிடைச்சிருந்தது. 1,36,000 உதவி கிடைச்சிருந்தது. ஓகேங்க, உண்மையில வந்து அந்த உதவி கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. இப்போ என் மூலமா அந்த குடும்பம் ஒரு மழை தண்ணிகள்ல ஒழுகி அந்த நலையாம முதல்ல இந்த குடும்பத்தை அறிமுகப்படுத்திவிட்டாக்க. அப்பதான் சொன்னாங்க அந்த சின்ன புள்ள ஒரு மாசம் ஒரு 3 மாச கை குழந்தை கூட அந்த மழையில நனைஞ்சு நடுங்கி கூட்டு இருந்ததாம் ஒரு சமயத்துல அந்த மழை டைம்ல எல்லாம். அப்ப அப்படியான ஒரு விஷயங்கள்லாம் பாருங்களேன், அப்ப எல்லாம் நடக்குதானே ஒரு நிம்மதியா இருந்து வாழ்றதுக்கு ஒரு வீடு இல்லாம. ஓகே, இப்ப எல்லாம் நாங்க அந்த 1,36,000 கிடைச்சது. அதை பயன்படுத்தி நாங்க மேல வந்து ஒழுகாத அளவுக்கு கூடாரம்லாம் அடிச்சு கொடுத்துருக்கிறோம். தகரத்தால் அம்மனா சீட்டால அடிச்சு கொடுத்துருக்கிறோம். அவங்களோட கட்டடத்தை கொஞ்சம் உசத்திருக்கிறோம். எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் காட்டுறேன். ஓகே தானே? அதோட சேர்த்து ஒரு சில பிள்ளைகளுக்கு கொப்பியும் கொடுப்போமே என்று முடிவெடுத்து சில பேர் வந்திருக்கிறாங்க. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட வீட்டை பார்ப்போம், நாங்க எப்படி செஞ்சு கொடுத்துருக்கிறோம்னு பார்ப்போம். அப்படி பாருங்க. நம்மளை வந்து அம்மனா சீட் இதுக்கு முதல் நான் அந்த பழைய வீடியோவையும் காட்டுறேன். அம்மனா சீட் அடிச்சு கொடுத்துருக்கிறோம். இந்த அரைமட்டத்துக்கு இருந்தது அதை கொஞ்சம் முசத்திருக்கிறோம் பிளாக் கலர்ல கட்டி. ஓகே, வளைச்சி பாருங்க. முதல் வந்து ரொம்பவே மோசமா இருந்தது. இப்ப ஓகே, இனிமே மழை பெஞ்சாலும் ஒழுகாது. அதான் அவங்களுக்கு கிடைச்ச உதவிக்கு ஏற்ற மாதிரி நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணி இப்ப கட்டி கொடுத்துருக்கிறேன். இப்ப கட்டி கொடுத்து அனைவரும் ஒரு கிழமை ஆயிட்டு அவைக்கும் சில வேலைகள் இருந்ததால இன்றைக்கு தான் டைம் கிடைச்சிது. ஓகே,
அப்போ இன்றைக்கே ஓப்பனிங் சும்மா ஒரு ஓப்பனிங் மாதிரி இந்த வீடியோ எடுப்போமேன்றதுக்காகத்தான் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஓகேங்க, அதோட சேர்த்து சொன்ன மாதிரியே பிள்ளைகளுக்கான கொப்பியும் வழங்குவோம் இந்த வீடியோவில். ஓகே, அந்த அக்காட்ட பேசுவோம், அக்காட்ட பேசிக்கொண்டே வீடையும் பார்ப்போம். வீட்டுக்குரியல் வாங்க உள்ளங்கல்ல பிள்ளைகள் அவங்க சிரிச்சு கொண்டே இருக்கிறாங்க. இப்ப அக்காவுக்கு மயக்க மாட்டுறேன் நான். அக்கா எப்படி நீங்க வீடியோல முக்கியமா கேட்டது இந்த இதுதான் என்ன மழை கொழுவுது அப்ப மழை காலம் எங்களுக்கு கட்டாயம் ஒரு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் ஒன்று வேணும்ன்றதுதான். இடம் ஒன்று வேணும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது? எங்களுக்கு 1,36,000 1,36,000 கிடைச்சது. அதுல இந்த கல்லெல்லாம்னு உசத்தி அந்த இதை உசத்தி கோபிசம் அடிச்சு அமனா சீட் போட்டிருக்கிறோம். இனிமே தண்ணி மழை பெஞ்சுதான் நாங்க அடிச்சதுக்கு அப்புறம் மழை பெஞ்சு தண்ணி ஒழுகல இல்ல தண்ணி ஒழுகல. ஓகே, நீங்க உள்ளேயும் பார்க்கலாம். அந்த நாங்க ட்ரிப்பன் கட்டிருக்கோம். அப்போ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள காட்டுறோம். அப்போ நீங்க ஃபுல் வியூவை பாருங்க. சரியா? இதான் ஃபுல் வியூ. நான் பழைய வீடியோவையும் இதோட சைட்ல நான் போடுறேன். நாங்கள் கட்டினதுக்கு முதல்ல எப்படி இருந்தேன். ஓகே, இப்போ மொத்தமா அதோட சேர்த்து இப்போ இந்த கொப்பி மலங்க போறோம் தானே 12 பேர் வந்திருக்கிறாங்க சின்ன பிள்ளைய. இன்னும் 3 பேர் வந்திருக்கிறாங்களா? கேள்விப்பட்டு வந்திருக்கிறாங்க என்ன. ஓகேக்கா, அப்ப நாங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு செஞ்சு தந்துதானே, ஒரு குறையும் இல்லை தானே? எனக்கு அதுல ஒரு பிரச்சனை இல்லை. நான் எனக்கு செய்த உதவிக்கு ஒரு நன்றி கடனாளியா இருக்கிறேன். நன்றி சொல்லக்கூடியதா இருக்கீங்க. இப்ப எனக்கு இப்ப இந்த நிலைமைய முதல் இந்த தம்பியாக்கள்கிட்ட தெரியப்படுத்தினது எனக்கு ஒரு சகோதரன் தான். இப்ப அவட பேர் சொல்றது அவைக்கு விருப்பம் இல்லை. அவைக்கு முதல் நன்றிய சொல்லித்தான் சகோதரி. அதுக்கு அடுத்ததாக என்னோட உடன் பிறந்த சகோதரமாய்த்தான் நீங்களும். அப்ப தம்பி இவங்க 2 பேருக்கு நம்பியை தெரிவித்துக் கொண்டு அதோட எங்களுக்கு உதவி செஞ்ச அண்ணாக்கும் நம்பிய மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணனுக்கு உண்மையில அவரு தானே உங்களோட வீடியோஸ் பார்த்து உதவி செஞ்சிருந்தாரு. எவ்வளவு இது இருந்தாலும் எங்களுக்கு இப்ப நாங்க ஒரு கடன் தான், எங்களுக்கு அது ஒரு கடன் மாதிரி தான். நன்றி கடனாகத்தான் சொல்லியலும் வேற ஒன்றும் செய்யலாது. நன்றி கடன் நிலைமையில தான் நாங்க இப்போதைக்கு இருக்கிறோம். இருந்தது பிறந்த ஓலைக்கிடு குடிசையில மழை பெஞ்சா இப்ப இன்னைக்கு மழை வந்தா இரவைக்கு என்ன செய்யறோன்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்குள்ளதான் எங்களுக்கு இந்த நிலைமை மாற்றி அமைக்கப்பட்டது. அதுக்கு பெரிய ஒரு உதவி அது. என்னால சந்தோஷம் பண்ற அளவுக்கு இல்லை, எனக்கு எப்பவுமே மனதுல ஒரு வருத்தம் தான். அது எப்படி சொல்றேன், என்ன செய்யறேன் நிலைமையில இருக்கிறேன். நன்றி கடன் என்று சொல்றீங்க மனதுல தான். எனக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு மனப்பாங்க இந்த மனசுல எப்பவும் இருக்கிறது. அந்த நிலைமைக்கு நான் இல்லை, மனதுல ஒரு வருத்தம். வேலைகளுக்கு போய் கொண்டானே இருக்கிறீங்க. வேலைகள் எப்படி எத்தனை மணி நேரம் வேலை செய்யறீங்க? வேலை 8 hour தரும் எனக்கு. சில நேரங்கள்ல என்னோட வேலை செய்யறவங்களுக்கு லீவ் அப்படின்னு சொன்னா இப்ப அவங்களோட ஓவர் டைம்ல ஒரு 2-3 மணித்தியாலம் போய் என்ன ஒன்று சொல்லுவாங்க. 2-3 மணித்தியாலம் சைக்கிள்ல போறதால எளியா போறதாலதான் அது. இதுல பஸ்ல போறேன்னு சொன்னா அப்படி வராது எனக்கு. அப்படின்னு சைக்கிள்ல போய் கொண்டிருக்கிறீங்க. எத்தனை கிலோமீட்டர் ஒரு மேலே சொன்ன 10 வருமா? 13.5 கிலோமீட்டர். 13.5 கிலோமீட்டர். என்ன நாங்க வீடியோ எடுக்கும் போதெல்லாம் அந்த வந்த புதுசுல தான் பஸ்ல போனீங்க, அதுக்கப்புறம் தான் சைக்கிள்ல போய் ஸ்டார்ட் பண்ணீங்க. 1.5 வருஷம் அப்படி பஸ்ல போறேன். இப்ப ஒரு மாசமா தான் சைக்கிள்ல போறீங்க. என்ன ஓகே, இப்ப உங்களுக்கு 3 பிள்ளைகள் என்ன? 3 பேர். இந்த இருக்கிறாவு அவர நிலவை எங்களுக்கு சொல்லலாது ஒரு நிலவை. அவர் உங்களோட கணவர் பாத்திரங்களை இதை வச்சு தண்ணி எடுத்து இருந்த நாங்க. எனக்கும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள என்ன திருப்ப கூற மாத்தணும். எனக்கு வேலைக்கு போறதால அந்த கிடுகள் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை. நான் இப்பயும் கிடு கொஞ்சம் போட்டேன்னா அது அப்படியே அந்த கிணத்து அது இந்த இதுல இருந்த நிலைமையில ஓலை தென்னை மட்டையே இப்ப சேர்த்து வச்சிருக்கீங்க மேல கூரை செய்யறதுக்கு. அப்ப அது இனிமே தேவையில்ல தானே? என்ன அப்படியே இருக்குது எனக்கு. அது நான் என்னச்சுன்னா பழைய நிலைமையே நல்லா மறைக்கல அது. அப்ப அக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் என்ன இந்த இது கிடைச்சது. இப்ப நாங்க வந்தாக்கா உங்களுக்கு நாங்க முன்னின்று தான் செஞ்சாங்க. இப்ப 1,36,000. ஏதாச்சும் உங்களுக்கு வேலைகளை நாங்க ஏதாச்சும் உங்களை மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் நடந்து விட நாங்களா இல்ல
ஏதாவது குறைகள் இருந்ததா? அடிக்கடி வந்து எங்களை பார்த்து நான் இல்லாத நேரம் எல்லாம் வந்து நீங்க போயிருப்பீங்க அவங்க நான் பாரு ஏதாவது சொல்லுவாங்க வந்து போறீங்களா அந்த நேரம் நான் உங்களை சந்திக்கலன்ற மாதிரி ஒரு தோட மனசுல இருக்கும். அடுத்தது இந்த போனும் நிரந்தரமான ஒரு போன் இல்ல உங்களோட போன் பண்ணி அக்காவோட அதான் அக்காவுக்கு நிரந்தரமான ஒரு நம்பர் ஒன்று இருந்தது. அந்த நம்பர் நான் எடுப்பேன் அக்காவோட சில விஷயங்கள் பேசுறதுக்கு எல்லாம் அப்ப எடுக்க உங்களோட தொடர்பு கொள்ள முடியாம இருக்கும். அப்ப நேரடியா தான் வர என்ன போன்ல பேசல, அப்ப சில விஷயங்கள் பேசுறேன் நேரடியா தான் வரலாம்னு வந்தேன். இப்படித்தானே அப்ப இந்த உங்களுக்கு தெரியும் தான் இந்த இத்தனை நாட்கள் அக்கா அந்த வேலைகள் நீங்க சொல்லுங்கல்ல. இப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப வீடியோ பாக்குறாங்களுக்கு இப்ப உங்களுக்கு தானே உதவி கிடைச்சு உங்களுக்கு தானே இந்த பணம் கிடைச்சது ஃபுல்லா எத்தனை நாள் முடிஞ்சது இந்த வேலை? இந்த வீடு சம்பந்தமா கேக்குறீங்க. கட்டட வேலை எத்தனை நாள்? கட்டட வேலை வந்து 2 நாள் செய்தவங்க. 2 நாள். கூரை அந்த மேல் வேலை வந்து 1 நாள் செய்தவங்க. கட்டட வேலை 2 நாள், கூரை வேலை 1 நாள். எங்களுக்கு தெரியும். இப்ப நீங்களும் சொன்னா இப்ப நாங்க வந்து சொல்ற விட நீங்க சொன்ன ஒரு நல்லதா தானே இருக்குன்றதுக்காக கேட்கிறேன். ஓகே, இப்போ ஒரு குறையும் இல்லை உங்களுக்கு. சொன்ன மாதிரியே அந்த வேலை நடந்தது என்ன? ஓகே, இப்ப நம்ம கட் பண்ணுவோம். கட் பண்ணி உள்ள போவோம். யாரை கட் பண்ண வைப்போம்? கத்திரிக்கோள் எங்க எடுத்து வந்தவங்களா? நானும் வாங்கி வந்தேன். நான் கத்திரிக்கோள் தாங்க. சரி, பெரிய ஒரு கத்திரிக்கோள். நான் சின்ன கத்திரிக்கோள் வாங்கி வந்தேன்னா நீங்களே கட் பண்ணுங்க. சின்ன கத்திரிக்கோள் நான் வாங்கி வந்து எடுத்தாங்க. அதுக்குள்ள சொப்பினுக்குள்ள இருக்கு. சரி, பெருசு அதுக்குள்ள பாருங்க அந்த பேக்குள்ள இருக்கும். சரி, ஓகே ஓகே. அப்ப போவோம் அப்படியே. நீங்களும் வாங்க காட்டுவோம் என்ன சொன்னோம்ல. ஓகே, பார்த்தா தெரியுது இந்த இதெல்லாம் கட்டி உசத்துருக்கு. இதை கொஞ்சம் பணிவா இருந்தது எனக்கா வரமட்டத்துக்கு தான் இருந்தது. இப்ப கல்லெல்லாம் கட்டி கொஞ்சம் உசந்துருக்கு. இன்னும் நாங்க வரக்குள்ள புனிஞ்சுதான் மரமா இருந்தது உள்ள. ஓகே, 2 ரூமா இருக்கு. ஓகேங்க. ஓகே, நல்லா செஞ்சு கொடுத்துருக்கிறோம். சரிதானே தங்கச்சி? நானும் கட் பண்ணிருக்கேன். கட் பண்ணி உள்ள போறக்கும். இப்போ எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா வாங்குறதுக்கு? எத்தனை பேர் இருக்கீங்க இதுல? என்ன சொல்லுங்க. அப்ப யாராச்சும் எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 இங்கிலீஷ்ல சொல்லி என்னங்க? யார் என்ன எங்க எத்தனை பேர் இருக்காங்க? இங்கிலீஷ்ல சொல்லுங்கல்ல. 1 2 3 4 5 15. ஓகே, 15 பேர். அவங்களோட சேர்த்து 17 பேர் என்ன? ஓகே, மனதுக்குள்ளான சொன்னீங்க, சத்தம் போட்டு சொல்லல. இங்கிலீஷ்ல சொல்லுங்கன்ற. சரி, ஓகே, பரவாயில்ல. சரி, எல்லாரும் கொடுப்போம். இப்ப பாரம்பரிக்கா இல்ல என்ன? ஓகே, இதுவும் வந்து வாங்கிடுங்க. இந்த யோசிக்கிறேன். எத்தனையாம் ஆண்டு? எத்தனையாம் ஆண்டு? என்னடா பேசுறீங்கல்ல? ப்ரீ ஸ்கூலா? ஓகே, வடுத்தா வாங்க வாங்கல. என்ன வைக்கப்படுறீங்க? இந்தாங்க. நீங்க எத்தனையாம் ஆண்டு? 3ஆம் ஆண்டு. நல்லா படிக்கிறீங்களா? ஓகே. அடுத்தா வாங்க வீட்டம்மா வாங்க. இந்தாங்க. நீங்க எத்தனையாம் ஆண்டு சொன்னீங்க? 4ஆம் ஆண்டு. என்ன ஓகே தானே? அண்ணா ஒரு குறையும் மிக்கலையா? சொன்ன மாதிரி கடித்து வந்தனா? ஓகே, சரி. அடுத்தது இஞ்சி வா தங்கச்சி வாங்க. இஞ்சி வாங்க. என்ன சிரிப்பு? பேர் என்ன? அருணிகா. இதை கூட அக்காவா? எத்தனையாம் ஆண்டு நீங்க? 3ஆம் ஆண்டு. நீங்க 3ஆம் ஆண்டா? அக்கா தானே 3ஆம். நீங்களா 3ஆம் ஆண்டு? அப்ப ஏன் 3ஆம் ஆண்டுன்னு சொல்றீங்க? எத்தனையாம் ஆண்டு? ஸ்கூலுக்கே போறலையா? ஸ்கூல்ல நேசரி தான், ப்ரீ ஸ்கூல். எத்தனையாம் ஆண்டு? நேசரி. என்ன அப்பயே 3ஆம் ஆண்டு? இல்லைங்களா? வாங்க, உங்களுக்கு கடைசியா தாரேன். கடைசியா தெரியா? அண்ணாக்கு போய் நிக்கிறீங்களா? இல்லைங்க. அடுத்து வடிவா இருக்கீங்க. இப்ப எனக்கு பக்கத்துல இருந்தா இன்னும் நான் வடிவாகிடுவேன். சரியா? சரி, அப்ப யாரு யாருக்கு தரல வாங்க. அடுத்ததா இருக்கு வாங்க. தங்கச்சி நீங்க எத்தனையாம் ஆண்டு? 7ஆம் ஆண்டா? நல்லா படிக்கீங்களா? இதுக்கு முன்னாடி என்ன கண்டுருக்கீங்களா? நைட் எங்க கண்டுருக்கீங்க? என்ன
சரி அடுத்தது வாங்க. சாக்லேட் தானே நானா? வாங்க. சாக்லேட் தரல. வாங்க. நீங்க எத்தனை ஆமாண்டு? 5 ஆமாண்டா. அடுத்தாள் பாய்ஸ் வாங்கடா, கேர்ள்ஸ் தான் அனுப்புறீங்க. பாய்ஸ் என்ன பதுங்குறீங்க? தாங்க கையெத்தாங்க பாய்ஸ். எத்தனை ஆமாண்டு? 3 ஆமாண்டா. ஓகே. எந்த ஸ்கூலுக்கு போற? தாண்டி அடியா? நான் ஓடியா போறேன். அப்ப நடந்தா பறந்தா போறேன். அது யோசிக்கிறீங்க. நான் நடந்தா என்ன போறேன், எனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று தாங்கன்னு சொல்லுங்க. அப்படித்தான் வாய்ப்புகள் கிடைக்கிற டைம்ல. என்ன அப்படி இல்லை கதைக்கிறீங்களே, என்ன நம்மளோட வீடியோஸ்லயே என்ன கதைக்கிறீங்களே, அப்படித்தானே? இல்ல அநேகமான இடங்களுக்கு போகும்போது சின்ன பிள்ளை எல்லாம் மட்டும் கதைங்கல்ல, ஏன்னா ஏன்னா கதைக்கிறீங்களே. என்னது சைக்கிள்? அப்ப சைக்கிள் இல்லைன்னு சொல். அப்ப உங்களுக்கு இல்லையா சைக்கிள்? இதுல யாரா இருக்கு சைக்கிள்? இல்ல விலங்குல யார் அதுக்கு இல்லைன்னு எல்லாரும் இல்லைன்னு சொல்லக்கூட, யாருக்காக இருக்குந்தானே. நிறைய பேர் சைக்கிள்ல வந்தீங்க, யாருக்கா இருக்கு இல்ல? கஷ்டமா நடந்து போற இல்லையா? அதை நான் முஸ்பாத்தியா காய்ச்சி போறான் என்ன விலங்குல முஸ்பாத்தியா நடந்து போற. எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகல நடந்து போவீங்க? பாவி எத்தனை பேர் சொல்லுங்களேன். என்னடா யோசிக்கிறீங்க? 4 பேர். ஓகே. அப்ப கொப்பி தாரன் சரியா? ஓகே. தேங்க்ஸ் தூரம் சொல்றீங்களே, வாங்கினா தேங்க்ஸ் சொல்ல இருந்தானே. என்ன தேங்க்யூ. என்ன வைக்க இந்த அண்ணக்கு பக்கத்துல இல்லைங்க வாங்க. உங்களுக்கு பாவம் முடிஞ்ச போதே ஏரியா, உங்களுக்கு முடிஞ்ச என்ன செய்யுங்க, ஏசுவீங்களா? ஓமா அப்ப நான் உங்களுக்கு நான் கூட்டி போய் பைக்ல ஏத்தி போய் வாங்கி தருவேன். சரி அடுத்தது வாங்கல பாய்ஸ் வாங்க. வாங்க தம்பி. என்ன வீடியோல வர மாட்டீங்களா? ஓகே. சாக்லேட் தம்பி எத்தனை ஆமாண்டு? 5 ஆமாண்டு. என்ன நீங்க சைக்கிள்யா போற? நடந்தா தூரமா கஷ்டமா நடந்து போற? இல்லையா? சும்மா முஸ்பாதி நடந்து போறான் என்ன? நீங்க நடந்தா வர? கார்லயா வர? சொல்லுங்கல்ல. நடந்தா? ஐயோ என்னடா பிஞ்சிக்காதுகள் காரு. அப்ப நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஏற்றி போயா பைக்ல? அவ்வளவு காமெடியா இருக்கிறாங்க, கேட்கிற சிரிக்கிறீங்களா? யாரு அடுத்து வாங்க. தம்பி எத்தனை ஆமாண்டு? 2 ஆமாண்டா. நீங்க சைக்கிள் நடந்தா இல்ல நடந்தானே வரீங்க? சரி ஓகே. தேங்க்யூ சொல்லல. என்னன்னு சொன்னா இதுல வந்து பென்சில் வந்து அண்ணன் 12 வாங்கி வந்தேன். 5 வாங்கியும் இல்லை. சாக்லேட் வேணுமா பென்சில் முக்கியமா? யாருக்கு இதுல சாக்லேட்? பென்சிலுக்கு பதிலா ஒரு சாக்லேட் ஒன்று தருவேன். யாருக்கு பென்சில் வேணா சாக்லேட் வேணும்? இல்ல வாங்கதாக்கல்ல. தங்கச்சி சொல்லுங்களேன், உங்களுக்கு சாக்லேட் வேணுமா பென்சில் வேணுமா? பென்சில். ஓகே. அடுத்த ஆள் வாங்க. உங்களுக்கு பென்சிலா வேணும்? சாக்லேட் வேணாதா? ஏன்னு சொன்னா 12 பென்சில் தான் வாங்கி வந்ததுனாலதான். ஓகே தேங்க்யூ. என்ன தரதாம என்ன நம்ம 3 சாக்லேட் தான் தரோம் உனக்கு சரியா? என்னோட சொன்னீங்க பொடி கார்ட் மாதிரி நிற்கிங்க எனக்கு பக்கத்துல. ஓகே அடுத்த நீங்க தம்பி வாங்கல. என்ன எத்தனை பேர் வாங்கல? இன்னும் நிறைய பேர் வாங்கலையா? இந்தா அத்தியாயம் பண்ண தம்பி.
மூணாம் ஆண்டு Thank you. பச்சை சாக்லேட் தர வாங்க. எனக்கு பச்சை கலர் பிடிக்கும். அப்பிள் அடிச்சா போதை வரும். உண்மையில அதுக்கு தான் போல. சரி எல்லாரும் வாங்கியாச்சா? அப்ப என்ன கொப்பி? ஓகே அப்ப தாங்க. யாருக்கு தர? பச்சையா தர வாங்க. என்ன கலர் பொடி வாங்குறீங்களா இல்லை அப்பிள் இருக்கிறதா இல்லையா? சரி நீங்க போய்த்து வாங்க. அவ உங்களுக்கு தரத்தானே வேணும் தங்கச்சிக்கு. இந்த தங்கச்சி இந்த வாங்க. உங்களை மறந்தது தானே? சந்தோஷமா? தேங்க்யூ. என்ன 3 தான் தூக்கி உங்களுக்கு ஸ்பெஷல் போல உங்களுக்கு. என்ன எதுக்காக ஸ்பெஷலாக இருந்தேண்ணா? சரி வீடியோவில் எனக்கு பக்கத்தில் இருந்ததுக்கு பொடி கார்டு மாதிரி. சரியா? ஓகே. எந்த சாக்லேட் இதில் பிடிக்கும்? இதா? ஓகே சாப்பிடுங்க. சரியா? போறீங்களா? வாங்கினு ஓட போறீங்களா? இல்லை தங்கி சொல்லிட்டாவோ. ஓகே இப்போ சரிதானே? அவ தங்கச்சி இருக்கிறாங்க. இப்போ மொத்தமாக 3 கொப்பி. எத்தனை கொப்பி இருக்கு? ஓகே இந்த வாங்க. பென்சில் இல்லாதவங்களுக்கு சின்ன கொப்பி 1. சரியா? அங்கே பாருங்க தங்கச்சி. இங்கே திரும்புங்க. எத்தனை மணி நீங்க? 5ஆம் ஆண்டுன்னு. ஓகே அண்ணன் பென்சில் இல்லை கொப்பி 1 தந்தீங்க. சரியா? ஓகே சந்தோஷம் தானே? பேர் என்ன? ஜீவிதா. என்ன? ஓகே சாரி நீங்க வச்சு தெரிக்கிறீங்க. உங்க பென்சில் இருக்கா? இல்லைன்னு பென்சில் அதுக்கு 2. சரியா? முடிஞ்சு பென்சில். ஓகே அப்போ தங்கச்சிக்கும் வேற யாருக்கு தரல? தங்கச்சி வாங்க. வாங்கல வாங்க. இந்த கொப்பின்னா வீட்டுக்காரம்மா வாங்க. நீங்க வாங்க தூக்கிட்டு வாங்க. என்ன கொப்பி வாங்க மாட்டீங்களா? இந்தாங்கல்ல கையில வாங்க. எனக்கு விழுந்துடும். சரி ஓகே அதுதான் கை நட்டி வாங்க மாட்டாங்க. சரிதானே தங்கச்சி? தேங்க்யூவா? 2 3 பேரும் தேங்க்யூவா? சரிதானே? சாக்லேட் வேணுமா? ஓகே இப்போ எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. வாங்க இங்கே வாங்கல எல்லாரும் வாங்க முன்னுக்கு வாங்க. இப்போ இப்படி நன்றி சொல்றதை விட இப்போ உங்களுக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு போறீங்க தானே? என்ன யாருக்காச்சும் ஏதாவது தேவைகள் இருக்கா? இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போகல சைக்கிள்ல நிறைய பேர் சொன்னீங்க. என்ன அப்ப அதுவும் கஷ்டமா இல்லை உங்களுக்கு? நடந்து நடந்து போறீங்க. என்ன இப்படி மாறி எல்லாரும் இல்லைங்கள வீடியோல நீங்க தெரிய மாட்டீங்க. விலங்கல்ல அதான் ஏதாச்சும் தேவை என்ன அண்ணன் ஏதாச்சும் கேட்க போறீங்களா? எல்லாத்தையும் சொல்ல போறீங்களா? சொல்லுங்களேன். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லையா? தங்கச்சி சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. உங்களை பார்த்தா இங்கிலீஷ் தெரிகிற ஆளுமா ஏறி அதான் கேட்குறோம். எங்க குட்டி தங்கச்சிங்க இங்க நீங்க ஒளிஞ்சிருக்கீங்க. நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? ஏதாச்சும் அண்ணனுக்கு சொல்லிடுங்களேன் இங்கிலீஷால. ஒண்ணும் இல்லையா சொல்றதுக்கு? இல்லை என்ன ஓயிலு கீழ்பட்டாக்கள் தானே? என்ன எல்லாரும் பெரியாக்கள் இல்லை, ஓயில கீழ்பட்டாக்கள் தான். ஓகே சந்தோஷமா அண்ணன் தந்தது. இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த ஓப்பனிங்காக தான் வந்தோம். அதோட சேர்த்து இதையும் கொப்பியும் கொடுப்போம்ன்றதுக்கு ஒரு பிளான் பண்ணி கொடுத்துருக்கிறோம். நல்லா தானே? சரியா? என்ன தம்பி உடைக்கலதா? நீங்களும் பேசுறீங்களே, நான் தானே பேசணும். அப்போ ஓகே அப்போ நம்ம முடிச்சு கொள்ளுவோம் என்ன வீடியோவை. அப்போ நல்லா படிக்கணும். சரிதானே? ஓகே ஏதாச்சும் தேவைன்னு சொன்னா எங்களுக்கு இப்போ 17 பேர் இருக்கிறீங்க. இப்போ என்ன தெரியும் தானே அண்ணன் வந்து படிப்புக்கு ஹெல்ப் எடுத்து கொடுக்குறாரு இதெல்லாம் தெரியும் தானே. ஏதாச்சும் தேவைன்னு சொன்னா போய் கேளுங்களேன். யாருக்கும் தேவைகள் இல்லையா? படிக்கிறது ஏதாச்சும் வசதிகள் பார்ப்போம்
சொல்ற விலங்கு தானே இல்லையா இல்லன்னு ஆ ஓகே 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 அப்ப எல்லாருக்கும் தேங்க்யூ சரியா ம் ம் ஓகே கையை கொடுத்து போங்க எல்லாரும் ம் கையை கொடுக்கணும் சொல்லு ம் தங்கச்சி கையில ஃபுல்லா சாமான்டாப்பா சரி ஓகே ம் ஓகேங்க இப்ப இந்த உதவி செஞ்சாக்கல நம்ம மறக்க கூடாதானே என்ன நேமே நான் சொல்லிடுறேன் நோர்வேல இருக்கிற தனா அவர் தான் அனுப்பினவர் என்ன அவருக்கு உண்மையிலே நன்றி உங்களோட வீடியோ பார்த்து உதவி செஞ்சிருந்தாரு உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரியே நான் செஞ்சு தந்திருக்கிறேன் உங்களுக்கு சரி ஓகே தானே நான் உங்களுக்கு திரும்ப கேட்கிறேன் ஒரு குறையும் இல்லை எனக்கு ஒரே குறையும் இல்லை இப்போ ஓப்பனிங்கோட சேர்த்து உண்மையிலேயே நல்ல விஷயம் தானே என்ன ஒரு பிள்ளைகளுக்கு கொப்பி வாங்கி கொடுக்குறது ஓகேங்க இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு கொள்றோம் இந்த உதவியை வழங்கின நோர்வேல இருக்கிற தனா அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே என்ன சொல்றேன்னு தெரியல என்ன அந்த அண்ணனுக்கு உண்மையிலேயே நன்றி தான் நாங்க சொல்லலாம் நன்றி தான் சொல்லலாம் அவரு இப்ப இந்த வீடியோவும் பார்ப்பாரு நான் காட்டுறது வந்து உண்மையிலேயே பார்த்து சந்தோஷப்படுவாரு ஓகேங்க இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சு கொள்றோம் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்